உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உண்மையாகவே திருச்சபைக்குள்ளாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்திக்கு உண்டாகும்படியான செயல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் தொடங்கும் பொழுது ஆகையால் என்ற வார்த்தையோடு கூட தொடங்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் என்று சொன்னால் மேலுள்ள வசனங்களின் தொடர்ச்சியாக அது இருக்கிறது. மேலுள்ள வசனங்கள் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 9-10. தேவன் நம்மை கோபாக்கினி என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரையடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சபைக்காக அவர் செய்த செயல் மகா உன்னதமான காரியம். தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல், அதாவது தீய சக்தி பிசாசானவரை கோபாக்கினிக்கென்று தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அக்கினி கடலுக்கென்று அவர் நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் என்னையும் உங்களையும் மகா பாவியான நம்மையும் தேவன் காப்பாற்றும்படியாக அவர் செய்த செயல் என்ன? நாம் உயிரோடு இருந்தாலும் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக மரித்திருந்தாலும் நாம் பிழைக்கும்படி நமக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவருடைய மரணத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நாம் கோபாக்கினிக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே மகா பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கக்கூடிய நாம் சபைக்குள்ளாக மற்றவர்களுக்காக பக்தி விருத்தி உண்டாகும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்ம மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன் உயிரையே கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட பவுல் இந்த பகுதியிலே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரோமர் 14ஆம் அதிகாரம் அதில் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். சபைக்குள்ளாக நாம் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானத்துக்குரிய காரியங்களையும் அந்யோன்யமான காரியங்களையும் நாட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ரோமர் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மையுண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஒவ்வொருவருங்க சபைக்குள்ளாய் பக்தி விருத்திக்கு உண்டாகும்படியான செயல்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டுமாய் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதே ரோமர் 14ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறலுக்காவது தவறுகிறதுக்காவது பலவீனப்படுத்துவதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகள் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். தேவனுடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை, கோபாக்கினிக்கு நீங்களாக்கப்பட்ட சபைக்குள்ளாக சகோதரர்கள் தன்னுடைய ஆகாரத்தினாலே மற்ற சகோதரர்களுக்கு இடரில்லாமல் இருக்க வேண்டும். தீய பழக்கங்களினாலே மற்ற சகோதரர்களுக்கு இடரலாக இருப்பார் என்று சொன்னால் அதை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய இந்த உலகத்தோடு கூட ஒரு சபைக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சகோதரர்கள் மற்ற சகோதரர்களுக்கு இடரல் உண்டாக்கும்படி பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யாமல் அந்த பக்தி விருத்திக்கு இடையூறு உண்டாக்கும் என்று சொன்னால் அவர்கள் அந்த காரியங்களை விட்டுவிட வேண்டும். என்று சொன்னால் தேவன் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சபையை போஷிக்கும்படியாக காப்பாற்றும்படியாக தன் உயிரையே அவர் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அது மாத்திரமல்ல, நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். நாம் பேசக்கூடிய வார்த்தை கூட நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த நல்ல வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு தீய பழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொன்னால் தேவனால் சம்பாதிக்கப்பட்ட சபையை குலைத்து கொண்டிருக்கிறேன்.
பக்தி விருத்திக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நாம் மறந்துவிடக்கூடாது. பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், நான் திருச்சபைக்கு, கர்த்தருடைய சபைக்கு பக்தி விருத்திக்கு உண்டாக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேனா? என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய அணுகுமுறை மற்ற சகோதரை தேவனுக்குள்ளாக நடத்துகிறதா அல்லது இடரல் உண்டாக்கக்கூடியதா இருக்கிறதா என்பதை இந்த சிந்தையோடு இந்த காலையில் நாம் தொடங்குவோம். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நிலைமையில் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.